ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி பொடி தோசை பொடி ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நடக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து, பொட்டுக்கடலை. வறுத்துக்கலாம். கருக விடாமல் வறுக்கணும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இருக்குது நல்லா வறுத்தாச்சு. எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணும். அடுத்து கடலைப்பருப்பு வறுக்கலாம். இதையும் கருக விடாமல் வறுக்கணும். டக்குன்னு செய்யக்கூடிய பொடி இது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பொடி கூட குழந்தைகளுக்குலாம் தோசை இட்லிக்கு இதை சேர்த்து கொடுக்கலாம். அடுத்து பூண்டு, இதையும் நல்லா வறுக்கணும். அடுத்து கருவேப்பிலை, இதையும் நல்லா வறுத்தாச்சு. அடுத்து காஞ்ச மிளகாய், ஏற்கனவே வறுத்தது கடலை. அடுத்து சால்ட்டு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடாயில் சேர்த்து நல்லா கலரி விடணும். எல்லாம் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். சட்னி அடிக்கடி செய்ய முடியலன்னா இந்த மாதிரி பொரியலை சேர்த்து குழந்தைகளுக்கு சாப்பிடலாம். வேலைக்கு போகிறவங்க இந்த சட்னி செய்ய முடியாட்டா டக்குனு இந்த பொடியை வச்சு சாப்பிட்டு போகலாம். நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெடாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட